2024 ஆரம்பித்து இப்போ தான் ஒரு 2 மாதம் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளேயும் இந்த 2024ல் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு கணிப்பாக சொல்லப்பட்டதோ அதெல்லாம் இப்போது ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோவில் இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் டாக்ஸ் தமிழ். ஒவ்வொரு வருஷம் ஆரம்பித்தாலே அந்த வருஷத்துக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆர்வமாக ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த நாஸ்ட்ரடாமஸ், பாபா வங்கா இவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுலையும் சில பேர் ஆர்வம் காட்டுவாங்க. இந்த பாபா வங்கா சொன்னதாக சொல்லப்பட்ட விஷயந்தான் இப்போ ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பல்கேரியா நாட்டை சேர்ந்த தீர்க்கதரிசியான இவங்க இதுக்கு முன்னாடி 1986 உக்ரைனில் இருக்கிற செர்னோபில் அந்த அணு உலையில் நடந்த பெரும் சேதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நியூயார்க்கில் அந்த இரட்டை கோபுர தாக்குதல் அதை சொல்லியிருக்காங்களாம். அதுக்கடுத்து இளவரசி டயானாவோட இறப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சரியாக கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொன்ன இந்த 3 விஷயத்தையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது எதுவுமே நல்ல விஷயம் கிடையாது, எல்லாமே அழிவு சம்மந்தப்பட்ட விஷயம்தான். பெரும்பாலும் இந்த பாபா வங்கா சொன்னதாக சொல்லப்படுற கணிப்புகளில் பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் அப்படின்றதே எப்பயாவது ரேராக தான் பார்க்க முடியும். பெரும்பாலானது ரொம்ப எதிர்மறையான விஷயங்களில் தான் இந்த பாபா வங்கா ப்ரெடிக்ஷனில் இருக்கும். இந்த 2024க்கு சொல்லப்பட்ட கணிப்புகளில் ஃபஸ்ட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோட மரணம் பற்றி பேசப்பட்டிருக்கு. எக்ஸ் ஸ்பேசஸ் அப்படின்னு ஒரு தளம் இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை வேறு எதுவும் முக்கியமான நபர்கள் கூட நீங்கள் எதுவும் மீட்டிங் பேசணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதில் இலான் மஸ்க் அப்புறம் அமெரிக்கா குடியரசுக் கட்சி செனட்டர்ஸ் எல்லாருமே ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசியிருக்காங்க. உக்ரைன் போர் தாக்குதல் பண்ணுறதுக்கு எப்போவுமே அமெரிக்கா ஆரம்பத்துலேருந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்து அந்த மாதிரி பண உதவி உக்ரைனுக்கு கொடுக்குறத நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பில் கொண்டு வரலான்னு சொல்லி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் இலான் மஸ்க் சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த போரில் விளாடிமிர் புட்டின் தோக்குறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஒருவேளை இந்த போர்லேருந்து புட்டின் பின்வாங்க நினச்சார் அப்படின்னா அவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாரு இலான் மஸ்க். புட்டினோட உயிருக்கு பங்கம் பண்ணுற மாதிரியான முயற்சிகள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். இனிமேல் அடுத்து எது நடக்க போதோ என்னமோன்னு கண்டிப்பாக இவர் பேசுகிறத வச்சு பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல பிரபலமான உலகத்திலே ஒரு முக்கியமான நபர், பெரிய உலகளவில் பெரிய கோடீஸ்வரர், அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா எதுவும் காரணம் இல்லாமல் இப்படி பேசியிருக்க மாட்டார். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த கணிப்பு மருத்துவத்துறையில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும், குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. மாஸ்கோவில் ஃப்யூச்சர் டெக்னாலஜி ஃபோரம் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அதில் விளாடிமிர் புட்டின் கேன்சருக்கு நாங்கள் கிட்டத்தட்ட மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், கூடிய சீக்கிரத்தில் அது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதனால் உலகத்தில் இருந்த மற்ற நாடுகளோட கவனம் ரஷ்யா மேலே திரும்பிச்சு. கண்டிப்பாக அந்த நாட்டுக்கும் இந்த மருந்து வேணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்குள்ளே நிறைய ஆர்டர் வரும். இந்த மாதிரி விஷயத்தில் முதலீடு பண்ணி லாபம் பார்க்குறவங்க எல்லாருமே ரஷ்யாவுக்கு போவாங்க. அவங்க அப்படி பண்ணால் 75 வருஷமாக இந்தியாவில் கேன்சர் ஹாஸ்பிட்டல் வச்சு முடியாதவங்களுக்கு ஃப்ரீயாக கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிற டாடா குரூப்ஸ்மாக விட்டுருவாங்களா? புட்டின் தகவல் வெளியிட்ட கொஞ்ச நாள்லேயே டாடா குரூப்லேருந்து ஒரு நியூஸ் வெளிவருது. என்னென்னா, நாங்கள் 100 ரூபாய்க்கு மாத்திரை கொடுக்குறோம், இந்த மாத்திரையை சாப்பிட்டோன்னா கேன்சர் ஒருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆகி க்யூர் ஆகி மறுபடியும் அவங்களுக்கு கேன்சர் அட்டாகாமல் இருக்கிறதுக்கு இது பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா, அது கீமோதெரப்பி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கும்போது சைட் எஃபெக்ட்ஸ் 50% கம்மியாகும் சொல்லி தகவல் சொல்கிறாங்க. குணப்படுத்த முடியாத வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும் சொல்லி பாபா வங்கா சொன்னதாக சொல்லப்பட்ட விஷயமும் இப்போ நடந்திருக்கு. அதுக்கடுத்து சொல்லப்பட்ட கணிப்பு உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகும்னு சொல்லியிருந்தது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜப்பானில் பெரும் நிலநடுக்கங்கள்லாம் வந்திருந்தது. அதனால் ஜப்பான் பெரிய பாதிப்புக்குள்ளாகி ஜப்பானோட கடன் பிரச்சனை பெரிய விஸ்வரூபம் எடுத்து அது பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி பொருளாதாரத்தில் சிறப்பான நாடு அப்படின்ற டாப் 10 தரவரிசையில் நம்பர் 3ல் ஜப்பான் இருந்தது. இப்போ இந்த பொருளாதார நெருக்கடினால் நம்பர் 4க்கு கீழே இறங்கி நம்பர் 4ல் இருந்த ஜெர்மனி மேலே போயிடுச்சு, நம்பர் 3 ஆயிடுச்சு. இந்தியா நம்பர் 5ல் இருக்குது. யூகே நமக்கு கீழே 6ல் இருக்குது. ஜப்பான் மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து, அர்ஜென்டினா, வெனிசுலா இந்த மாதிரி நிறைய நாடுகள், அப்புறம் சீனா முக்கியமாக, அப்புறம் ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி நிறைய நாடுகள் பொருளாதார நெருக்கடிக்கு இருக்குது. இப்போது
இவங்க கணிக்கப்பட்டதாக சொன்ன விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் நடந்திருக்கு. மிச்சமீதி இருக்கிறதுனா 1-2 விஷயந்தான் இருக்குது. அதில் ஒன்று முக்கியமானது என்னென்னா, தீவிரவாதம் வந்து யூரோப்பில் ரொம்ப அதிகமாகி ஒரு பெரிய நாடு பயாலஜிக்கல் வெப்பன் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான கணிப்புகளுக்கெலாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இது வந்து சும்மா ஒரு கணிப்பாக இருந்தால் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து நடக்காமல் போகலாம் இந்த மாதிரி. ஆனால் இந்த கணிப்புகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சில நபர்களால் திட்டமிடப்பட்டு இந்த கணிப்புகள்லாம் வந்து நடக்கிறதுக்கு முன்னரே இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி வெளியிடப்படுற மாதிரி இருக்குது. அதோட முக்கியமாக இப்போ நாஸ்ட்ரடாமஸ் ஒரு கணிப்பு சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு போயம் வடிவத்தில் இருக்கும். ஆனால் அந்த பாபா வங்கா சொன்ன கணிப்புகள் எதுவுமே வந்து முறையாக ஆவணப்படுத்தப்படல. இவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஒருவேளை இவங்க கண்ணு தெரில அதனால் எழுதலை அப்படின்னு இருந்தால் கூட வேறு யார்கிட்டையும் இவங்க அதை சொல்லி அதை அவங்க எழுதி வச்சதா எந்த ஒரு ஆவணமும் கிடையாது, எந்த ஒரு சரியான ஆதாரமும் கிடையாது. அதனால் பாபா வங்கா வந்து இந்த மாதிரியான கணிப்புகள்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பேச்சு இருக்குது. அப்போது அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வருஷம் ஆரம்பிக்கும் போது எல்லா ஊடகங்கள்லேயும் வெப்சைட்ஸ்லேயும் அந்த பேச்செலாம் வருது. அதெல்லாம் எப்படி அப்படின்னா அதுக்கு சரியான விளக்கம் வந்து எந்த ஒரு நியூஸ் சேனல் கூட கொடுக்கல. எந்த ஒரு நம்ப தகுந்த பெரிய ஊடகங்களும் வந்து அது சம்மந்தமாக எதுவுமே பேசலை. எங்கிருந்து அந்த கணிப்புகள் எடுக்கப்பட்டு வெளியிடப்படுது அப்படின்னும் தெரில. நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலோ, உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.